அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா? எதுக்கு சோர்ந்துரு போனோமே? இன்றைக்கி என்ன தேவை? இறைவன்கிட்ட கேட்போமே. எது கேட்டாலும் தருவாருங்க. ஆம், துயரற்றோருக்கு அருகில் இருக்கிறார் இல்லையா? நமக்கு அருகில் இருக்கிறார். அவர் நாம் கூப்பிட நேரத்துக்கெல்லாம், குரல் எழுப்பும் நேரத்துக்கெல்லாம் என்ன என்று கேட்பதற்கு இருக்கிறார். நம்மளை நாள்தோறும் விசாரிக்கிறார் எங்கள் மூலமாக. நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு யார் கேட்குறா? இப்போ நம்மளை யாரும் கேட்கலங்க. ஆனால் இறைவன் எங்கள் சார்பில், எங்கள் மூலமாக உங்களை விசாரிக்கிறார். நன்றாக இருக்கிறீங்களா, நிறைவாக இருக்கீங்களான்னு. இது யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருவார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 12, இறை வார்த்தை 25 27 முடிய. எனவே கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் அவரது எச்சரிக்கைக்கு செவிசாய்க்க மறுத்தவர்கள் தண்டனைக்கு தப்பவில்லை. அவ்வாறெனில் விண்ணுலகில் இருந்து பேசுவரை புறக்கணித்தால் நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ள முடியும்? அவருடைய குரல் அன்று மண்ணுலகை அதிரச் செய்தது. இப்போது அவர் இன்னும் ஒரு முறை மண்ணுலகம் மட்டுமல்ல, விண்ணுலகையும் நடுக்கமுறச் செய்வேன் என்று உறுதியாக வாக்களித்துள்ளார். இன்னும் ஒரு முறை என்பது அதிர்பவை யாவும் படைக்கப்பட்டவை என்னும் முறையில் அகற்றப்படும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்போது அசையாதவையே நிலைத்து நிற்கும். இன்னும் ஒரு முறை என்பது அதிர்வை யாவும் படைக்கப்பட்டவை என்னும் முறையில் அகற்றப்படும். ஒவ்வொரு பக்கமோ நிலநடுக்கமோ, எப்படி நிலநடுக்கமோ மழையாலையும் புயலாலையும் காற்றாலையும் கொந்தளிச்சு அழிஞ்சிட்ருக்கு இல்லையா? அப்போவும் பாருங்கள், அவர் படைக்கப்பட்டது இன்னும் ஒரு முறை என்பது அதிர்பவை யாவும் படைக்கப்பட்டவை என்னும் முறையில் அகற்றப்படும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்போது அசையாதவே நிலைத்து நிற்கும். அசையாதது எது? அசையாதது இறைவன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் நிலைத்திருப்பார்கள். அந்த இடமும் நிலைத்திருக்கும். பாவத்தில் மூழ்கி இருக்கும் இடமெல்லாம் அவர் கண்டித்தும் திருந்தாதவர்கள் இருக்கிறவர்கள் இடத்தில் எல்லாமே அழிவுக்கு உரியும். ஏனென்றால் கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்தவர்களுக்கு தண்டனை உண்டு. தண்டனை உண்டா இல்லையா? இப்பொழுது உங்களுக்கு இறைவாக்கினர்கள் மூலமாக, அதாவது ஜெபிக்கின்றவங்க மூலமாக தூய ஆவியான வல்லமையில் உங்களுக்கு அவர்கள் எடுத்து கொடுக்கும் போது வார்த்தைகளை செவிசாய்க்க மறுத்தால், உண்மையுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் கண்டிப்பாக தண்டனை உண்டு என்று சொல்கிறார். அப்போ விண்ணுலகில் இருக்கிறவர்கள், அதாவது தூய ஆவியானவர் நம்மளோடு பேசும்போது அந்த பேச்சுக்களை அவர் பேசுகின்ற தூய ஆவின் வழியாக நாம் அந்த பேச்சை அவர் உணர்த்துவதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் கண்டிப்பாக நாமளும் தப்பித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை அல்லவா நாம் புறக்கணிக்கிறோம் இல்லையா? புறக்கணித்ததை நாம் தப்பிக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ மண்ணுலகையும் அதிரச் செய்வேன், விண்ணுலகையும் அதிரச் செய்வேன் என்று சொல்பவர் இவர். அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க? அழிவு மட்டும்தான் வரும். அந்த அழிவில் நாம் தப்பிக்க முடியுமா? முடியாது. அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செயல்படும் போது கண்டிப்பாக எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவைத்தான் நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாமே அகற்றப்படும். படைத்தது அவர் தானே. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவர்தான். உலகத்தில் வாழ்கின்ற எல்லா பொருட்களையும் படைத்தது அவர்தான். அதை ஆளும்படி செய்தவரும் அவர்தான். படைத்தவருக்கு உரிமை உண்டு அழிக்க. இந்த இடம் இது, அந்த இடம் இதுன்னு சொல்கிறோம். பாவம் எந்த இடங்கள்லாம் நிறைந்திருக்கிறதோ, பொருளாசை எந்த இடத்தெல்லாம் நிறைந்திருக்கிறதோ, பெண்ணாசை எந்த இடத்தெல்லாம் நிறைந்திருக்கிறதோ, மண்ணாசை எந்த இடத்தெல்லாம் நிறைந்திருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாமே அழியும். எவ்வளவு தேடினாலும் நம்ம ஆன்மாவை இழந்தோம் என்றால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன? நல்ல வரத்தையை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏறெடுத்து பார்த்து எங்கள் ஒவ்வொரு செயல்களையும் நீ நிறைவு கூறும் ஆண்டவரே. நாங்கள் செய்த செய்கைகள், சொல்கள், செயல்கள் அனைத்தையும் என்னவென்று ஆராய்ந்து பார்த்து அதன்படியே எங்களை நடத்தும் ஆண்டவரே. அந்த நடத்த போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.